சிறுதுளை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு இருதயத்துக்கு சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு 4 அல்லது 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி செஞ்சு அந்த ஹோல்ஸ் வழியாவே விலா எலும்புகளுக்கு இடையில போய் பைபாஸ் அறுவை சிகிச்சை நம்ம செய்ய முடியும். ஸோ அதில் என்ன அப்படின்னா ஓப்பன் அறுவை சிகிச்சையில் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதே அறுவை சிகிச்சை வந்து நம்ம சிறுதுளை மூலமாக செய்வோம். இதுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு கருவிகள் பயன்படுத்துவோம். பட் உள்ள செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை அதே அறுவை சிகிச்சை தான். ஸோ ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த எலும்பு கட் பண்ணல அப்படிங்கிறனால நம்ம 2 months வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. சிறுதுளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ரிகவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அவங்களால இயல்பு நிலைக்கு வேகமா திரும்ப முடியும். வலி ரொம்ப கம்மியா இருக்கும். தழும்பு ஆல்மோஸ்ட் தெரியாது, சட்டைக்குள்ளார மறைஞ்சு. ஸோ இது சிறுதுளை அறுவை சிகிச்சை. இதுல இன்னும் அட்வான்சஸ், அதாவது இதுல இன்னும் அடுத்த கட்டமா நம்ம ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை வந்திருக்கு. இந்த ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை என்ன அப்படின்னம்னா, ஒரு கேமரா அட்டாச் பண்ணி அதை நம்ம உடம்புக்குள்ள பிளேஸ் பண்ணிட்டு மல்டிபிள் போர்ட்ஸ் கைகள் மாதிரி ரோபோட் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணி கொடுக்கும்.